பணித்துளிகள் 11வது மூல உபதேசமான கிறிஸ்துவில் வளருதல், மே 17, 2024. அவரது அன்பினால் ஐக்கியமாகுதல். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். மத்தேயு 5:44-45. கிறிஸ்துக்கு 10 வயது. அவரது மாமாவை கவனித்து வந்த ஒருவர் கிறிஸை கடத்தி சென்று விட்டார். கிறிஸை ஐஸ் குச்சியால் குத்தினார், துப்பாக்கியால் சுட்டார். கிறிஸ் கிட்டத்தட்ட 8 நாட்கள் மரித்தது போன்ற நிலையில் கடந்தார். கிறிஸ் உயிர் பிழைத்தார். ஆனால் அவரது நெற்றியில பாய்ந்து மறுபக்கம் வந்த தோட்டாவால அவருக்கு ஒரு கண் தெரியாமல் போனது. பல வருடங்கள் கழிந்த பிறகு தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு ஒரு முதியவர் இல்லத்தில் கண் தெரியாமல் இருந்த அந்த கடத்தல்காரனிடம் கிறிஸ் நடந்து கொண்ட விதம் வித்தியாசமாக இருந்தது. அவரை தினமும் சென்று பார்த்தார். வேதாகமத்திலிருந்து வசனங்களை வாசித்து காட்டினார். தன்னுடைய விசுவாசம்தான் கசப்பிலிருந்து தான் விடுபட தனக்கு உதவியாக இருந்ததாக கிறிஸ் சொன்னார். கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழுமாறு அழைக்கப்படுகிறோம். நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவன் மேல் அன்பு கூற வேண்டும் என்று மத்தேயு 22:37 இயேசு கூறுகிறார். மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். மத்தேயு 22:39 இந்த வசனத்தை வாசிக்கலாம். சமூக அந்தஸ்து, வயது, பாலினம், தேசியம் ஆகியவற்றை பார்க்காம அனைவரையும் நேசிக்க வேண்டும். மற்றவங்களை நேசிப்பதுல மிகவும் கடினமான பகுதி அவர்களை மன்னிப்பதாகத்தான் இருக்கும். ஆனா அது ஒரு விருப்பு தேர்வு அல்ல. தேவனின் மன்னிப்பை பெறுவதற்கு நம் கடனாளிகளுக்கு நாம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 6:12 இவற்றை வாசிக்கலாம். எவ்வாறு மன்னிக்கலாம்? அதற்கு முக்கியமானது அன்பு. இயேசு தம்மை துன்புறுத்தியவர்களுக்கும் மன்னிப்பை வழங்க தூண்டியது அன்புதான். அதே அன்பு நமக்குள் இருக்கும்போது மட்டுமே நாம் உண்மையிலேயே மற்றவர்களை மன்னிக்க முடியும். இன்றைய செயலில் காட்டுங்கள். நீங்க மன்னிக்க ஆயத்தமுள்ளவர்களாகும்படி இயேசு தம் அன்பால உங்களை நிரப்பும்படி கேளுங்க. இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு லூக்கா 23:34, யோவான் 17 வசனங்கள் 20-21, லூக்கா 10 வசனங்கள் 25 முதல் 37 வரை கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.